நம்ம எதை செய்தாலும் ஆண்டவரை அலட்சியப்படுத்துற மாதிரி செய்யப்பட. நான் இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த வார்த்தையை சொல்றேன். இப்போ ஒரு ஆள்கிட்ட நம்ம பார்த்து பேசும் பொழுது அவங்கள முகத்தை பார்த்து புன்முறுவலோடு நம்ம பேசுறோம் வைங்க, அவங்க அவர்களை அங்கீகரிப்பதாக நினைத்து கொள்ளுவார்கள். அதே உங்களை பார்த்து நான் முகத்தையே பார்க்காம என் பாட்டுக்கு எங்கேயோ திரும்பிக்கிட்டு என் பாட்டுக்கு உட்காந்து நான் உங்கள்கிட்ட கேட்டிங்களா அப்படின்னு நான் பேசுனேன்னா உங்களை அலட்சியப்படுத்துறேன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்தில் தான் இருக்கிறாங்க, ஆண்டவரை பாடுறாங்க, ஆனால் தேவனை அலட்சியப்படுத்துகிற விதத்தில் பாடுகிறாங்க. கேட்டீங்களா தம்பி? அப்படி நீங்க பண்றதை விட பண்ணாம இருக்கலாம். அவங்க கை தட்டுறாங்களாமா, அவங்க கை தட்டுறாங்களாமா, இப்படி 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 இருக்கு, அவங்க பாடுறாங்களாமா. ஆண்டவர் சொல்றார், என்னை அலட்சியப்படுத்துறாடா நீ, என்ன நீ அலட்சியப்படுத்துற. நம்ம பாடுகிறதுனால தேவன் மகிமைப்படணுமே தவிர அலட்சியப்படுத்தப்படக்கூடாது. நம்ம கை தட்டும் பொழுது நம்முடைய முழு பலமும் பயன்படுத்தப்படணும். இன்னைக்கு சொல்றேன், மகிமைப்படுத்துகிறவங்களை விட அவரை அலட்சியப்படுத்துகிறவங்க தான் அதிகமா இருக்காங்க இன்னைக்கு ஆலயங்களில். கேட்டீங்களாமா? அப்போ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை மனமுகந்து வாழ்த்த முடியாது, மனமுகந்து வாழ்த்த முடியாது.